தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அப்பா எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட கெட்ட புத்தியால குடும்பமே உடைஞ்சு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை எதையும் மனசுல வச்சுக்காம இலக்கிய என் உயிரை காப்பாத்திட்டா. நான் இப்ப என் தப்ப உணர்ந்துட்டு இன்னையோட நான் என் கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு இனிமே நான் புது அஞ்சலியா இருக்க போறேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அண்ணா, நான் உங்களை அவமானப்படுத்தினது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆபத்துனதும் தம்பிக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக ஓடோடி வந்தீங்க. இனிமே எனக்கு சொத்து கம்பெனி எதுவுமே வேண்டாண்ணே. உங்க பாசம் மட்டும் போதும். என்ன மன்னிச்சிரு. கார்த்திக், என்னடா இது? நீ எப்பவும் என் தம்பி தான்டா. உன் மேல எனக்கு எப்பவும் கோபம் இருந்தது இல்ல. கௌதம், என் வரட்டு கௌரவத்துக்காக நான் பெரிய மனுஷங்கிறத மறந்து என் பிள்ளையா நினைச்சு வளர்த்த உன்னையே அழிக்க பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீயும் இலக்கியாவும் என்ன மன்னிச்சு நீங்க தான் பெரிய மனுஷங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. இனிமே எப்பவும் போல நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். அடேங்கப்பா கௌதம், உங்களுக்கு பைரவி மேடத்தோட சேர்த்து மொத்தம் 3 அம்மா. நீங்க அதிர்ஷ்டசாலிதான். அதெல்லாம் சரிதான் அம்மா. கௌதம்க்கு 3 அம்மா கிடைச்சது இருக்கட்டுமா? ஆனா நீ எப்ப அம்மா ஆக போற? அது சரி, நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு பேர பிள்ளைக்காக காத்துட்டு இருக்கிறது? வலி தாங்க முடியல அத்தை, விடுங்க அத்தை. ஐயோ அத்தை விடுங்க. ஏய் ஏய் இலக்கியா, இலக்கியா என்னாச்சு? என்னாச்சு? ஏய் இலக்கியா, என்ன? இரு இலக்கியா, பாத்துட்டு வரேன். இரு இலக்கியா, என்னாச்சு? இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? என்னம்மா என்ன பண்ணுது? குடு, இந்த தண்ணி குடி. வா, இப்ப பரவாயில்லையா? வா. என்னாச்சு இலக்கியா? என்னாச்சு? இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, திடீர்னு என் மருமகளுக்கு வாந்தி வந்துருச்சு. அதான். கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். நான் டாக்டர் தான். நான் என்னன்னு பார்த்து ஓ சொல்றேன். சரி சரி, பாருங்க டாக்டர். பாருங்க. இத புடிங்க. கொடுங்க டாக்டர். கையை காட்டுங்க. ஆமா. என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? எல்லாம் குட் நியூஸ் தான். இவங்க கன்சீவா இருக்காங்க. நல்ல செய்திதான். இலக்கியா, அப்புறம் அப்பாவாக போறானா? கௌதம், நான் பாட்டியாக போறேன்டா. நானும் தான். அப்போ நான் பாட்டி ஆகலையா? அப்ப நான் தாத்தா ஆயிட்டேனா? நான் சித்தமாக போறேன். நான் சித்தியாக போறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி, டாக்டர் அஞ்சலிக்கு என்ன பண்ணுது? என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இருங்க, நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. அஞ்சலி, என்னாச்சு? டாக்டர், அஞ்சலிக்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஒரே நேரத்துல 2 பேர குழந்தைங்களும் பாட்டி சமாளிக்கணும்ல, அந்த பிரச்சனை தான். அஞ்சலி, தேங்க்ஸ் டாக்டர், தேங்க் யூ. Congratulations. அம்மாடி. ஐயோ. அஞ்சலி
ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி. அப்ப நான் அம்மா ஆயிட்டேனா? ஜானகி, வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு கேட்டேன். இப்ப பாரு 2 பேர குழந்தைங்க வரப்போறாங்க. அச்சோ, இலக்கிய வேண்டுதல் வச்சதும் வச்சா எனக்கு 2 வரத்தை கொடுத்துட்டாரு அந்த ஆண்டவன். அச்சோ, என் மருமகளுங்கன்னா மருமகளுங்க தான். அச்சோ, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அச்சோ. இலக்கியா, குட்டி இலக்கியா பிறக்க போறா. இல்ல குட்டி கௌதம் தான் பொறுக்க போறாரு. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு குட்டி இலக்கியா, ஒரு குட்டி கௌதம். ஆக மொத்தம் 2 குழந்தை. டீல் ஓகேவா? ஓகே. ஓகே. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.